அன்னலட்சுமி. அன்னலட்சுமி. நம்ம தொகுதி ஓட்டு மட்டும் முதல்ல வருதோ? அடுத்து வர சீட்டு தான் ரொம்ப முக்கியமான சீட்டு. அதுல மட்டும் அம்மா பேர் வந்துச்சு, நாம ஜெயிச்சிட்டோம். அன்னலட்சுமி. அப்பதா 6 பேர்ல 4 பேர் என் அம்மா பேரு தான் எழுதி போட்டிருக்காங்க. இதுலயே எங்க அம்மா நினைக்கிறதா சரின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தீர்ப்பு சொல்லுங்க அப்பதா. பொறுக்க முடியல. அப்படி இல்ல, ஒரு ஆர்வம் தான். ஓஹோ, இரு, இன்னும் 2 ஓட்டு இருக்குல்ல, அது யாருக்கு விழுந்திருக்குன்னு பாப்போம். அது ஒண்ணு அவ அவளுக்கே போட்டிருப்பா, இன்னொன்னு அவ புருஷன். இதுல என் மாமன் தான் உத்தம ராசா, அது அவளுக்காக இறக்கப்பட்டு போட்டிருப்பாரு. அதுக்கு எதுக்கு பாத்துக்கிட்டு. அத நாங்க பாத்துக்கிறோம். நீ மாணிக்கம் எடுத்து பாரு. சரி. இதுலயும் அன்னலட்சுமி தான் அத்தை. சூப்பர்க்கா. இதுலயும் அம்மா பேரு. என்னது இது, கூத்தா இருக்கு. என் மாமனும் தெரிஞ்சு அக்காக்காக ஓட்டு போட்டுட்டாரு போல. மாமா, இப்பதான் நீங்க சரியா பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன இருக்கு, ஒரே ஒரு ஓட்டு, அது அவளே அவளுக்கு போட்ட ஓட்டா இருக்கும். சூப்பர்மா, சூப்பர். இதுலயும் அன்னலட்சுமி தான். என்னம்மா நீமா? அடியாத்தே, அப்பதா இது என்ன கூத்தா இருக்கு. அவளே அவ நினைச்சது தப்புன்னு நினைச்சு அம்மாக்கு ஓட்டு போட்டுட்டா போல. இதுல இருந்தே தெரிய வேணா யார் நினைச்சது சரி, யார் பக்கம் ஜெயிச்சாங்கன்ட்டு. அப்பதா இப்ப நீங்களே சொல்லுங்க, ஜெயிச்சது எங்க அம்மா தானே? ஏய் இரு, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நானே அமைதியா இருக்கேன், நீ எப்படி எகிரிட்டு கிடக்க? அண்ணா பாத்தியா அத்தை, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு எதுவும் புரியாது. மாமியார் தோத்துற கூடாதுன்னு தான் அவ ஒட்டியும் உனக்கே போட்டிருக்கா. அப்ப கூட நல்ல மருமவள அவதான் ஜெயிச்சிருக்கா. உன்னை ஜெயிக்க வச்சுட்டு தானும் ஜெயிச்சிட்டா. இத விட பெரிய தகுதி ஒரு நல்ல மருமவளா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அப்படி போட அருவாள தீர்ப்பு சொல்லுங்க. இப்ப சொல்றேன் தீர்ப்பு. நடந்த எல்லா போட்டியிலையும் குணத்திலயும் சரி, பணத்தை மிச்சப்படுத்துறதுலயும் சரி, ஆரோக்கியமா சுவையா சமைக்கிறதுலயும் சரி, அழகா வீட்டை பாத்துக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயும் அமுதாதான் இந்த வீட்டோட டாப் டக்கர் மருமவ. வாழ்த்துக்கள். இனி யாரு என்ன சொன்னாலும் அமுதா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். அதே நேரத்துல நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க. இந்த வீட்டையும் படிப்பையும் சரியான போக்குல பாத்துக்கணும். வீட்டு விஷயத்துல சின்ன சறுக்கல் வந்தா கூட புத்தகம் பரனுக்கு போயிரும். அந்த முடிவுல இருந்து நான் மாறல, பாத்துக்க.
ஆ, அதுக்கு நான் கேரண்டி அத்தை. அதான் சரி. வாழ்த்துக்கள். எதுக்கு? அப்பத்தா வச்ச போட்டியில நீ ஜெயிச்சிட்டல்ல, அதுக்கு தான். எங்க அப்பத்தா கிட்ட எல்லாம் அம்புட்டு சீக்கிரம் யாரும் நல்ல பேர் வாங்கிட முடியாது. எங்க அம்மாவே 35 வருஷமா நல்ல பேர் வாங்க தான் போராடிட்டு இருக்காங்க. அம்மா மட்டும் இல்ல, எல்லாருமே தான். அவங்க கிட்ட பேசவே பயப்படுவாங்க. ஆனா நீ அவங்க வச்ச எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு அவங்க கிட்ட நல்ல பேரும் வாங்கிட்ட. அதுக்கு தான் உனக்கு வாழ்த்துக்கள். நீங்க வாழ்த்து சொல்லிட்டு போகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. மனசார வாழ்த்தாத எந்த வாழ்த்தும் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. அக்கறை இல்லாதவக சும்மா இந்த வாய் வார்த்தையால வாழ்த்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன அமுதா இப்படி பேசுற? நான் மனசாரதான் உன்னை வாழ்த்துறேன். என்ன பார்த்து உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, அக்கறை இருக்கிற மாதிரியா நடந்துக்கிறிய? தாலி கட்டின நீங்க எனக்கு ஆதரவா பேசியிருந்தா எதுக்கு இந்த போட்டி, எதுக்கு இம்புட்டு ஆர்ப்பாட்டம்? என்னது ஆர்ப்பாட்டம் அதுக்குதுன்னு சத்தம்லாம் பலமா இருக்கு. என்னடா மாப்ள? பாரு மாமா, இவ ஜெயிச்சதுக்கு பாராட்டிட்டு போலான்னு வந்தா அக்கறை இல்லாதவங்க பாராட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன உதாசீனப்படுத்துறா மாமா. என்ன எப்பவுமே கோவமா பாக்குறா. நான் என்ன இவளுக்கு எதிரியா? ஆமா, நீங்க எதிரியாதான் ஆயிட்டியே இப்போ. ஆனா நான் ஒன்னும் உங்களை எதிரியாலா பாக்கல. நீங்க தான் என்ன இப்படி பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டிய. நான் சொல்றது நெசம் தானே? சித்தப்பா கிட்ட சொன்னா நீங்க பண்றதெல்லாம் நியாயம்னு சொல்லி கேட்டுவாரா? இன்னைக்கு நடந்த போட்டியில நீங்க எனக்கு எந்த உதவியுமே பண்ணல. ஏன்னா அது எனக்கும் உங்க அம்மாவுக்கும் நடக்கிற போட்டி. அத நாங்க தான் பண்ணணும். ஆனா அப்பத்தா கடைசியில தேர்தல்னு ஒண்ணு வச்சு உங்க மனசுல இருக்கிற விடைய எழுதி போடுங்கன்னு சொன்னால, அப்ப நீங்க எனக்கா ஓட்டு போட்டிய? உங்க அம்மாக்கு தானே ஓட்டு போட்டிய? அவனை மாட்டினியா? அப்போ உங்க மனசுல நான் இல்ல. நான் நினைச்சது தப்பு, உங்க அம்மா நினைச்சதுதான் சரின்னு தானே அர்த்தம்? சொல்லுங்க, அப்படிதானே அர்த்தம்? அப்படிலாம் இல்ல அமுதா. அப்புறம் வேற எப்படி? அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஓ, அப்ப அம்மா மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னா என் மனசு கஷ்டப்படலாமா? சொல்லுங்க, நான் கஷ்டப்படலாமா? அப்படி இல்ல அமுதா. நான் உனக்கு ஓட்டு போடுறதை விட அம்மாக்கு ஓட்டு போட்டாதானே உனக்கு பிடிக்கும். அதனாலதான் உன் விருப்பத்துக்காக அம்மாக்கு ஓட்டு போட்டேன். சும்மா இந்த சப்பக்கட்டை எல்லாம் கட்டாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறையும் இல்ல, பாசமும் இல்ல. உங்களை நம்பி வந்தவளை இப்படிதான் பாத்துப்பியலா? அதானே, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என் மக சொல்றது சரிதானே? அவளுக்கு ஆதரவா நீ என்ன பண்ணிருக்க? நல்லா கேளுங்க சித்தப்பா. ஒரு ஓட்டு, அந்த ஒரு ஓட்டு கூட எனக்காக போடல. அப்படி சொல்லாதா? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா நீ உன் ஓட்ட உன் பொண்டாட்டிக்கு போடாம உங்க அம்மாவுக்கு போட்டிருப்ப? யோ மாமா, நீ வேற ஏத்தி விடுறியா அவள? ஆமா, இம்புட்டு யோக்கியமா பேச வந்திருக்கியே, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? அது வந்து யோ யோ, ஜவ்வு மாதிரி இழுக்கிறல்ல. சொல்லு, நீ யாருக்கு ஓட்டு போட்ட? சொல்லு சொல்லு. உங்க அக்காக்கு தானே போட்ட, ஏன் அமுதாக்கு போடல? அது வந்து இல்லப்பா, அது சொல்லு சொல்லு சொல்லுடி, இப்ப சொல்லு. சொல்லு. எனக்கு என்ன தயக்கம்? நான் சொல்றேன், எனக்கு என்ன தயக்கம்? அமுதா பிள்ளைக்கு ஓட்டு போறதை விட எங்க அக்காவுக்கு ஓட்டு போறத அமுதா பிள்ளைக்கு பிடிக்கும், அதான் ஓட்டு போட்டேன். அமுதாவோட ஆசைக்காகத்தாண்டா எங்க அக்காவுக்கு ஓட்டு போட்டேன். வேற எந்த ஈர வெங்காயம் கிடையாது எங்களுக்கு. அதே ஈர வெங்காயத்துக்கு தான் நான் எங்க அம்மாக்கு ஓட்டு போட்டேன். எதிரானே, நீ உன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு பண்ணனா, நான் என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு பண்ணா அது மட்டும் தப்பு. என்ன இருந்தாலும் நீ அவ புருஷன் தானடா, அவளுக்கு தானே நீ ஓட்டு பண்ண. இதானே
அவளை உன் மகன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ அவ புருஷனாடா, நீ ஏன்டா அவளுக்கு ஓட்டு போடல? ஏய், உன் மக தானே? டேய், எங்க அக்கா ஒரு லூசு, அதுக்காக இறக்கப்பட்டு ஓட்டு போட்டேன். இதுக்காக டேய், மகளுக்கு நீ சொல்ற ஓட்டு எந்த ஒரு போடல. நியாயம் நீயே தான்? போடல, டேய், நீயே போடல. கொண்டாடிக்கிற ஒரு மகன் நீ ஓட்டு போடணும். அதை விட எதுக்கு உங்க அம்மாவுக்கு ஆசை பண்ணி ஓட்டு போட? நீதான் ஓட்டு டேய், போட்டிருக்கணும். ஆமா ஆமா, எங்க ரெண்டு பேரும் உனக்கு ஓட்டு போடலன்னு சொல்றல, நீ ஏன் உனக்கு ஓட்டு போடல? ஆ, ஆ, நீங்க உங்க அம்மாக்காக ஓட்டு போடலாம், நீங்க உங்க அக்காக்காக ஓட்டு போடலாம், நான் என் அத்தைக்காக போடக்கூடாதா? அடி பாவி, எப்படி மாமா, சமாளிக்கிறா? இவங்க பண்றது மட்டும் சரியான்னு கேளு மாமா. ஹலோ வாத்தி, நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டேன். அதேதான், நான் எனக்கு பிடிச்சவங்களுக்காக தான் போட்டேன். இந்த சமாளிப்பெல்லாம் வேண்டாம். நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு போட்ட மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். எனக்கு நீங்க போடாதப்போ நான் உங்களுக்கு பிடிக்காதவ தானே? ஆ, ஆ. என்ன சித்தப்பா, ஆமா ஆமா, யோ மாமா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பாராட்ட மட்டும் செய்வாங்களா? என்ன அமுதா ராதாடி சொல்ற? அமுதா, என்ன மாமா என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அவளுக்கு பிடிச்சது தானே பண்ணேன். அவளுக்கு பிடிச்சத பண்ண, ஆனா அவளுக்கு பிடிச்சத பண்ணல, அதானே தப்பு. ஏய் மாமா, மாப்ள, உன் காட்டுலயே காத்தடிச்சிச்சு, மழை வெஞ்சிச்சு, ஆனா அது கடந்து போயிருச்சு. இனி அங்க வறண்ட வானிலை தான். ஏ மாமா, நீ கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா இருக்க, நான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருக்கேன். உன் ஜாதகம் அப்படி இருக்கு மாப்ள. உன் கட்டம் சரியில்லை, உன் கட்டம் சரியில்லை. கட்டம்லாம் சரியாதான் இருக்கு, முதல்ல எனக்கு சேர்க்க சரியில்லை. ஆமா, உன் கூட கூட்டு வைக்க அமெரிக்க பிரசிடென்ட் வருவாரு. போடா போக்கத்த வேலை. ஒருவேளை நம்ம கட்டம் சரியில்லையோ? அமுதா, நாளைக்கு முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போக போற. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடப்ப. அதே மாதிரி நான் சொன்னதையும் மனசுல வச்சிருக்கேல்ல. இங்க நல்ல மருமவளா உன் வேலை எல்லாத்தையும் எந்த குறையும் இல்லாம செஞ்சு முடிச்சிடணும். அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்தா கூட நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லிவிட்டேன். ஓ, போய் சீக்கிரம் படு. நமச்சிவாய. எங்கக்கா? வீட்டு வேலைய சரியா செய்ய விட்டாதானே? அவ தூணா எந்திரிக்கவே மாட்டா. குடிக்கிற தண்ணியில தூக்க மாத்திரை கலந்துட்டுமே. டேய், காலையில அவ எந்திரிக்கவே 11-12 ஆயிடும். அப்புறம் எங்க அவ வீட்டு வேலை செஞ்சு ஸ்கூலுக்கு போக? அப்போ அவங்க முத நாள் ஸ்கூலுக்கு போறது ஊதான். ஆமாமா. வர வர. சூப்பரு. என்னடி எந்திரிக்க அலாரம் வைக்கிறியா? நாங்க தான் நீ எந்திரிக்க கூடாதுன்னு ஆப்பு வச்சிட்டோம்ல. அம்புட்டுதான். குட் நைட்.
ம், ம். அமுதா எழுந்துரு அமுதா சீக்கிரம். ஐயோ ஐயோ, மணி 6 ஆயிடுச்சா? நம்ம 5 மணிக்கு தானே அலாரம் வச்சோம். எழுந்திருக்காம விட்டோமே, என்ன பண்றது? நேரம் ஆயிடுச்சு. நல்ல வேலை, அப்பத்தா இன்னும் எழுந்திருக்கல. அப்பத்தா எழுந்திருக்கிறதுக்குள்ள காஃபி போட்டுடலாம். காஃபி ரெடியா இருக்கு. என்னது, எல்லாமே சமைச்சு ரெடியா இருக்கே. யார் பண்ணிருப்பா? ஒருவேளை அத்தை பண்ணிருப்பாங்களா? இல்ல அண்ணன் மண்டி நம்மள மாட்டி விட ஏதாவது சதி பண்ணிருப்பாங்களா? இப்பதான் எழுந்து வராக. அண்ணன் மண்டியும் இப்பதான் எழுந்து வராங்களே. யாரு பண்ணிருப்பா? எப்படி அதுக்குள்ள அதுவும் நமக்கு முன்னாடியே எந்திரிச்சிருக்கா? தூக்க மாத்திரை போட்டியா இல்ல சத்து மாத்திரை போட்டியா? மாத்திரை நீ தானக்கா கொடுத்த? ஆமா, அப்புறம் எப்படிடா? எனக்கு என்ன தெரியும்? என்ன அமுதா, சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டே போல் இருக்க. வாசல்ல கோலம், பூஜை ரூம் அலங்காரம் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சு சமையல் வேற முடிச்ச போல் இருக்க. கிளப்பு கிளப்பு, தூள் கிளப்பு. அப்பத்தாவ அசத்துறதுக்கு பல வழியில போராடுற போல் இருக்கு. ஜெயமே ஜெயம். இவரு பண்ணிருப்பாரா? அப்பாடா, காஃபி. என்னடி எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நான் குளிக்கணும், போய் சுடு தண்ணி விளாவி வை. சரிங்க. என்ன, நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பூஜைக்கு தேவையான சாமான்லாம் ஏற்பாடு பண்ணி வை. அதுக்கப்புறம் நீ பள்ளிக்கூட கிளம்பி போ. ஓம் நமச்சிவாய. அப்பத்தா, நான் போயிட்டு வரேன். அப்பத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. நல்லபடியா பள்ளிக்கூடத்துக்கு போய் படி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட சின்ன பசங்க தான். நீ அவங்க கிட்ட எல்லாம் பார்த்து பக்குவமா எதுவும் தப்பு இல்லாத மாதிரி நடந்துக்க. பத்திரமா போயிட்டு வா.
அடேங்கப்பா. பாத்தியாக்கா? மாமியாருக்கு படிக்க பிடிக்கலன்னாலும் அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாளே, அதான் சரி. எப்படியோ 10th பாஸ் ஆயிட்டா. ஆனா 11th 12th இங்க தானே படிக்க வரணும். வரட்டும். இன்னும் 2 வருஷம் அவ இந்த ஸ்கூல்ல எப்படி படிக்கிறான்னு நான் பாக்குறேன். நாம குடுக்கற குடைச்சல் தாங்க முடியாம அவ படிப்பே வேண்டான்னு ஓடணும்.